இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்னல்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்கள் இவைகளிலிருந்து எங்களை விடுதலையாக்கக்கூடிய வல்லமையான இயேசு ஆண்டவரே, நீர் செய்கிற அற்புதமான செயல்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், சிறையில் வைக்கப்பட்டிருந்த புனித சின்னப்பர் ஆண்டவரை இரவில் புகழ்ந்து பாடுகின்றார். இவ்வாறு அவர் ஜெபித்தபோது அவரோடு இருந்தவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். சிறை காவலர் ஆச்சரியப்பட்டார், ஆண்டவரின் அரும் செயலை உணர்ந்தார். எனவே அவர் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது முதல் வாசகத்திலே புனித சின்னப்பர் இவ்வாறு கூறுகின்றார், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று. இதோ சிறை காவலர் இந்த வார்த்தைகளை நம்பினார். ஆண்டவரில் அவர் நம்பிக்கை வைத்து மீட்படைய விரும்பினார். திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவராக மாறினார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும் உடலளவில் என்றும், தூய ஆவியார் வந்து மக்களை வழிநடத்துவார் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்குகின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மீட்படைய வேண்டுமென்றால் இயேசுவில் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும். தூய ஆவியின் வழி நடத்துதலால் நடக்க வேண்டும். இவ்வாறு நம்பிக்கையும் தூய ஆவியும் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரின் அருளை பெற்ற மக்களாக, ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக, அற்புதங்களை பெறுகின்ற மக்களாக வாழ முடியும். நம் கஷ்டங்கள், துன்பங்கள், நோய்களையெல்லாம் போக்குகின்ற ஆண்டவர் நமக்கு அற்புத செயல்களை செய்வார். எனவே நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே வருவோம். நம் கஷ்டங்கள் தீரும், நம் கவலைகள் மாறும், நம் கண்ணீர் தீரும். எனவே நம்புவோம், ஜெபிப்போம், விடுதலையாவோம் கஷ்டங்களிலிருந்து. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.